வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள். இணைந்து கொள்ளும் நான் பத்மநாதன் பிரதாப். முதலில் முதன்மைச் செய்திகள். நேற்று 309 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டதை அடுத்து பேர்வளை மீன்பிடி துறைமுகத்திற்கும் தற்காலிக பூட்டு. கொஸ்கம வைத்தியசாலையிலிருந்து தப்பியோடிய கொரோனா தொற்றாளரை தேடி விரிவான நடவடிக்கை. நிதி செயற்குழு தலைவரை தேர்ந்தெடுக்க எதிர்க்கட்சி வாக்கெடுப்பை கோரியது. ஆளும் கட்சிக்கு 87 வாக்குகள், கோரிய எதிர்க்கட்சிக்கு 17 வாக்குகள் மாத்திரமே. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களுக்கு நாளை மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ட்ரம்ப், பைடன் ஆகியோருக்கிடையில் இறுதி விவாதம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டில் அதிகூடிய நாளாந்த கொரோனா தொற்றாளர்கள் நேற்று பதிவாகினர். 309 பேர் நேற்றைய தினத்தில் தொற்றார்களாக பதிவாகினர். நேற்று பதிவாகிய 309 பேரில் 188 பேர் பேலியகொட மீன் வர்த்தக சந்தையுடனும் ஏனைய 121 தொற்றாளர்களும் மினுவாங்கொட ஆடை கைத்தொழிற்சாலை கொத்தனையுடன் தொடர்பு பட்டவர்கள் என கோவிட்-19 பரவலை தடுக்கும் செயற்பாட்டு மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. இதற்கு அமைய மினுவாங்கொட ஆடை தொழிற்சாலை கொத்தனையின் பதிவாகியுள்ள தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2631 ஆகும். இவர்களில் 1328 பேர் அவ்வாடை கைத்தொழிற்சாலையின் ஊழியர்கள் ஆவர். ஏனைய 1303 பேர் அவர்களுடன் தொடர்பு பட்டவர்கள். பேலியாகொட மீன் வர்த்தக சந்தையில் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட 1178 PCR பரிசோதனைகளில் 350 பரிசோதனைகளின் பெறுபேறுகள் கிடைத்துள்ளன. இதில் 250 பேர் கொரோனா தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டனர். இதேவேளை பேர்வளை மீன்பிடி துறைமுகத்தையும் தற்காலிகமாக மூடிவிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மீன்பிடி துறைமுகத்திலிருந்து பேலியாகொட மீன் வர்த்தக கட்டிட தொகுதிக்கு மீன்களை எடுத்து சென்ற ஒரு சிலர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இத்துறைமுக வளாகத்தில் உள்ளவர்கள் PCR பரிசோதனைக்கும் உட்படுத்தப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்றாளர்கள் இதுவரை சிறு கொத்தனியாகவே இனம் காணப்படுவதாக வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். 2817 தொற்றாளர்கள் மினுவாங்கொட கொத்தணியுடன் சம்பந்தப்பட்டவர்கள். இவர்களில் சிலர் பாலியகுட மீன் சந்தைக்கு சென்றுள்ளனர். மீன் சந்தையுடன் தொடர்புபட்டவர்கள் கூடுதலாக காணப்படுகின்றனர். அத்துடன் நாடு பூராகவும் இந்நிலையத்துடன் தொடர்புபட்டவர்கள் பரந்து காணப்படுகின்றனர். கொரோனா தொற்றானது சமூகத்தில் பரவியுள்ளதாக மக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் சமூக பரவல் குறித்த கணிப்பீட்டின்படி கொத்தணி மாத்திரமே இக்கொத்தணியானது நாடு பூராகவும் பரவியுள்ளது. இக்கொத்தணியின் மூலம் ஏற்பட்ட துணை கொத்தணியாகவே தொற்றாளர்கள் இனம் காணப்படுகின்றனர். இதேவேளை அரசு வைத்திய உத்தியோகத்தர்களின் சங்கம் விசேட ஊடக சந்திப்பொன்றை நடத்தி தற்போதைய நிலைமை குறித்து தமது நிலைப்பாட்டை விளக்கியுள்ளது. தொற்றானது சமூகத்தில் பரவியுள்ளதா இல்லையா என்பது குறித்த கருத்து முரண்பாடுகளில் உள்ளோம். சமூகத்தில் தொற்றாளர்கள் இனங்காணப்படுவதும் சமூக பரவல் என்பதும் இவ்விரு விடயங்களாகும். சமூக பரவலை மிகவும் அறிவியல் பூர்வமாக கருத வேண்டும். இதுவரை சமூக தொற்றாக கொரோனா பரவவில்லை என்பதே தொற்று நோயியல் பிரிவும் சுகாதார பிரிவினரும் தெளிவுபடுத்துகின்றனர். ஏனென்றால் ஒன்றுடன் ஒன்று தொடர்புபடாத கொத்தணிகள் உருவாவதன் மூலமே அது சமூக பரவலாக கருதப்படும். இதுவரை இனம் காணப்படுபவர்கள் ஏதேனும் ஒரு வழியில் மினுவாங்கொட கொத்தணியுடன் தொடர்பு பட்டுள்ளதாகவே தொற்று நோயியல் பிரிவு தெரிவிக்கின்றது. ஏனென்றால் அவர்களிடமே இது தொடர்பான தகவல்கள் காணப்படுகின்றன. கொரோனா தொற்று பரவலுக்கு மத்தியில் பொதுமக்கள் அச்சம் கொள்ள வேண்டுமா என்பது குறித்தும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். உண்மையில் நாங்கள் பயப்பட வேண்டும். இக்கொத்தணி விரிந்து செல்லும் போது பல்வேறு பகுதிகளிலும் தொற்று பரவுகின்றது. இதன்போது தொடர்புபட்டவர்கள் அனைவரையும் சில சமயங்களில் இனங்காண முடியாது போகும். இவ்வாறு இனங்காணப்படாதவர்களில் யாரேனும் ஒருவர் தொற்றாளராக காணப்பட்டால் மேலும் பல இடங்களுக்கு இவ்வைரஸ் பரவக்கூடும். வீண் பயங்களை தவிர்த்துக் கொண்டு முடிந்தளவு வீடுகளிலேயே தங்கியிருக்குமாறு நாம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றோம். ஒன்று கூடல்கள், விருந்துபசாரங்கள், கூட்டங்கள், வைபவங்கள்
செல்லுதல் போன்றவற்றை முடிந்தளவு தவிர்த்துக் கொள்ளுங்கள். அத்துடன் சமூகத்தில் 1 மீட்டர் இடைவெளியை பேணுங்கள். சுகாதார ஆலோசனைகளை உரிய முறையில் பின்பற்றினால் நாம் செல்கின்ற இடங்களில் கூட தொற்றாளர் ஒருவர் காணப்பட்டாலும் அவ்வைரஸை வீட்டுக்கு எடுத்துச் செல்வதிலிருந்து தவிர்த்துக் கொள்ள முடியும். கடந்த வாரத்தில் பேலியாகொட மீன் சந்தைக்கு சென்ற சகலரும் தமது அருகாமையிலுள்ள பொது சுகாதார பரிசோதகரிடம் தகவல்களை வழங்குமாறு ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்றைய தினம் 309 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர். இதில் 188 பேர் பேலியகுட மீன் சந்தையுடன் தொடர்பு பட்டவர்கள் ஆவர். நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையின் முடிவுகளுக்கு அமையவே இவர்கள் இனம் காணப்பட்டனர். 31 பேர் கொழும்பு பகுதியிலும் கம்பஹாவில் தற்போது தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் பகுதிகளில் இருந்து 40 பேரும், இதற்கு மேலதிகமாக குளியாப்பிட்டிய பகுதியில் 14 பேரும் அடங்குகின்றனர். கடந்த 8 நாட்களுக்குள் பேலியகுட மீன் சந்தைக்கு வருகை தந்தவர்கள் இருப்பின் உடனடியாக தமது வீடுகளிலேயே சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுங்கள். அத்துடன் உங்களது பகுதிகளுக்குரிய பொது சுகாதார பரிசோதகர்களுக்கும் அறிய கொடுங்கள். அவரது தொலைபேசி இலக்கம் இல்லாவிட்டால் கிராம சேவகருக்கேனும் தகவலை வழங்கி அவர் மூலம் பொது பரிசோதகரை அறிவுறுத்துங்கள். வெகு விரைவில் PCR பரிசோதனையை மேற்கொள்ளுங்கள். கோவிட் தொற்றாளர்கள் எங்குள்ளனர் என்பதை அறிய முடியாதுள்ளது. தேவையற்ற விதத்தில் பயணங்களை மேற்கொள்வதிலிருந்து தவிர்த்து கொண்டு வீடுகளிலேயே தங்கியிருங்கள். இன்று முற்பகல் இந்தியாவின் சென்னையிலிருந்து 8 பேரும், ஜப்பானின் நரிட்டாவிலிருந்து 9 பேரும் நாடு திரும்பியுள்ளனர். இவர்களை தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. முப்படையினரால் நடத்தப்பட்டு வரும் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் தனிமைப்படுத்தல் செயற்பாடுகளை நிறைவு செய்த 281 பேர் இன்று வீடு திரும்பினர். இதற்கமைய இதுவரை தனிமைப்படுத்தல் செயற்பாடுகளை நிறைவு செய்தவர்களின் எண்ணிக்கை 56,302 அதிகரித்துள்ளது. மேலும் 8,632 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். நேற்றைய தினத்தில் 8,071 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. இதற்கமைய நாடு பூராகவும் இதுவரை 4,15,243 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கொரோனா தொற்றாளராக குஸ்கம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளி ஒருவர் அவ்வைத்தியசாலையிலிருந்து தப்பியோடியுள்ளார். 26 வயதுடைய இத்தொற்றாளர் இன்று காலை 6 மணியளவில் இவ்வைத்தியசாலையிலிருந்து தப்பியோடியுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை மீறுவோரை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக அமல்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்திற்குள் ஊரடங்கு சட்டத்தை மீறிய 88 பேர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இதேவேளை கொட்டாஞ்சேனை போலீஸ் பிரிவில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டதன் நோக்கம் COVID-19 வைரஸ் கொழும்பில் பரவுவதை தடுக்கும் நோக்கிலே என ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். பேலியகுட பகுதியில் மாத்திரமல்ல, விசேடமாக கொட்டாஞ்சேனை பகுதியிலும் நேற்று மாலை முதல் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்த நடவடிக்கை எடுத்தோம். பேலியகுடவுடன் தொடர்புபட்ட நபர்கள் கூடுதலாக இப்பகுதியில் காணப்படுகின்றமையே இதற்கு காரணமாகும். COVID-19 கொழும்பு நகருக்கு பரவுவதை தடுக்கும் வகையிலேயே இவ்வூரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. நபர் ஒருவரிடம் இருந்து மற்றொரு நபருக்கு இது பரவுவதால் பயணங்களை குறைத்துக் கொள்ள முடியுமாயின் இப்பரவலை பெரும்பாலும் தடுக்க முடிகின்றது. உங்களது பகுதிகளில் பயணங்களையும் நடமாட்டங்களையும் முடிந்தளவு தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். கம்பஹா மற்றும் கொழும்பு பகுதிகளில் அமுல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ள பகுதி மக்களுக்கு ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரங்களையும் கைத்தொழிற்சாலைகளை நடத்தி செல்லல் போன்ற விடயங்கள் குறித்து கேட்டறிய 4 சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அந்தந்த பகுதிகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள செல்லிட தொலைபேசி இலக்கங்களூடாக பொதுமக்களுக்கு அதிகாரிகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என போலீசார் அறிவித்துள்ளனர். 44 போலீஸ் பிரிவுகளில் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கம்பஹா மாவட்டத்தில் 33 போலீஸ் பிரிவுகளிலும், குலியாபெற்றியவில் 5 போலீஸ் பிரிவுகளிலும், கொழும்பு வடக்கில் 5 போலீஸ் பிரிவுகளிலும், வெள்ளம்பெற்றிய உள்ளிட்ட பகுதிகளில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஊரடங்கு சட்டத்தை மீறிய 692 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்து 24 மணி நேரத்தில் 88 பேர் கைது செய்யப்பட்டனர். அத்துடன் நேற்றைய தினம் 17 வாகனங்களையும் போலீசார் கைப்பற்றினர். இதுவரை 93 வாகனங்கள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டன. இவற்றை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும்
நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நிலவுகின்ற பகுதிகள் ஊடாக பயணிக்க முடியும் என்பதை அறிய தந்தோம். எனினும் அப்பகுதிகளில் வாகனங்களை நிறுத்தி பயணிகளை ஏற்றவோ இறக்கவோ முடியாது. இப்பகுதி ஊடாக செல்வதாக கூறி தேவையற்ற பயணங்களை மேற்கொள்ள முடியாது. அது ஊரடங்கு சட்டத்தை மீறிய செயலாக கருதப்படும். இப்பகுதிகளில் உள்ள மக்கள் வீடுகளிலேயே தங்கியிருங்கள். நடமாட்டத்தை முடிந்தளவு வரையறுத்துக் கொள்ளுங்கள். பேலியகொடு மீன் வர்த்தக சந்தைக்கு கடந்த 10 நாட்களுக்குள் மீன் வர்த்தகத்திற்காக சென்ற, அதாவது நுகர்வோராகவோ அல்லது வர்த்தகராகவோ சென்றிருந்தால் நீங்கள் தற்போது இருக்கும் போலீஸ் நிலையத்தில் தயவு செய்து பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அத்துடன் சுகாதார அதிகாரிகளையும் அறிவுறுத்துங்கள். நீங்கள் PCR பரிசோதனைக்குட்பட வேண்டும். யாரேனும் ஒருவர் இவ்வாறு தகவல்களை வழங்காது பின்னர் அது தொடர்பில் அறிய கிடைத்தால் அவர்களுக்கு எதிராக தனிமைப்படுத்தல் சட்டத்திட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும். පසුව අනාවරණය වුණොත් ඒ තත්ත්වයන් පිළිබඳව ඒ අයට විරුද්ධව නිරෝධායන රීතීන් යටතේ කටයුතු කිරීමට සිදු වෙනවා. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் நாளை மாலை வேளை முதல் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இடிமின்னல் தாக்கங்களும் ஏற்படலாம் என திணைக்களம் மேலும் அறிவித்துள்ளது. அடுத்து வரும் சில தினங்களில், அதாவது 24ஆம் தேதி முதல் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா ஆகிய மாகாணங்களில் தெளிவான வான் காணப்பட்ட போதிலும் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது இடி மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுகின்றது. கடந்த வருடங்களுடன் ஒப்பிடும்போது மழை வீழ்ச்சியில் ஓரளவு குறைவு காணப்பட்ட போதிலும் 24ஆம் தேதிக்கு பிந்தைய நாட்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக ஆய்வுகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. அரசு நிதி தொடர்பான செயற்குழுவின் தலைவரை நியமிப்பது குறித்து அமைச்சர் தினேஷ் குணவர்தன பாராளுமன்றத்தில் இன்று முன்வைத்த யோசனையை அடுத்து பாராளுமன்றத்தில் அமளித்துமளி ஏற்பட்டது. இவ்யோசனைக்கு வாக்கெடுப்பு தேவை என பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்ஷடி சில்வா தெரிவித்ததுடன் இதற்கு அமைய வாக்கெடுப்பும் இடம்பெற்றது. இதன்போது இவ்யோசனைக்கு ஆதரவாக 87 வாக்குகளும் எதிராக 17 வாக்குகளும் கிடைத்ததுடன் யோசனையானது மேலதிக வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டது. சபை முதல்வர் சமர்ப்பிக்க உள்ள யோசனையானது ஜனநாயகத்திற்கு எதிரானதும் நிலையற் கட்டளை சட்டத்திற்கு முரணானதுமாகும். பாராளுமன்றத்தின் 2ஆம் இலக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அரசு நிதி குறித்த செயற்குழுவின் பாராளுமன்ற நிலையற் கட்டளை சட்டத்தில் 121 இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளவாறு செயற்குழுவின் தலைவரானவர் அச்செயற்குழுவில் உள்ள உறுப்பினர்களிலிருந்து செயற்குழுவினாலேயே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற யோசனையை நான் முன்வைக்கின்றேன். எதிர்க்கட்சிக்கு ஒரு செயற்குழுவின் தலைமைத்துவம் மாத்திரமே காணப்படுகிறது. செயற்குழுவில் குறிப்பிடப்பட்டுள்ள தலைவர் உள்ளிட்ட 11 உறுப்பினர்களை கொண்ட அரசு நிதி தொடர்பான செயற்குழுவாக கருதப்படுகிறது. பாராளுமன்றத்தில் ஜனநாயகம் காணப்பட வேண்டும். සමන්විත රජයේ මුදල් පිළිබඳ කාරක සභාව යනුවෙන් හඳුන්වන කාරක සභාවක් තිබිය යුත්තේ කියලා කියනවා. ඒක මුද්‍රණය කරලා තියෙනවා. තීරණය කරනවා කියන්නේ එහෙම ප්‍රජාතන්ත්‍රවාදයක් තියෙන්නේ බයි මේ පාර්ලිමේන්තුවේ. මේමයි මාව ඉදිරිපත් කරලා තියෙන්නේ සභාපති හැටියට යෝජනා කර. අයි මට බයද? මේ ප්‍රශ්නේ කතානායකතුමනි கடந்த பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியும் பிரதமரும் எதிர்க்கட்சித் தலைவரும் எதிர்க்கட்சியின் பிரதம கொறடாவும் ஒரு அணியாகவே செயற்பட்டனர். இச்சந்தர்ப்பத்தில் பெரும்பான்மையை கொண்ட எதிர்க்கட்சியான எங்களுக்கு கூட அச்செயற்பாட்டை முன்னெடுத்தனர். හර්ෂ සිල්ව මැතිතුමා කතා කරන්නේ තොරතුරු දැනගෙන නෙමෙයි. කාරක සභාව පත් කරාම අනිත් කාරක සභාව වගේ ඕනෑම කෙනෙක් සභාපතිවරයා කරන්න පුළුවන්. න්‍යාය පත්‍රයේ යෝජනා අංක 2 පක්ෂව ඡන්දය පාවිච්චි කරන මන්ත්‍රීවරුන්ට පුළුවන් කොළ පාට පාවිච්චි කරන්න, විපක්ෂව පාවිච්චි කරන මන්ත්‍රීවරුන්ට පුළුවන් රතු පාට පාවිච්චි කරන්න, මධ්‍යස්ථව ඉන්න උදවියට කහ පාට පාවිච්චි කරන්න. ඡන්දය විමසීම අවසන්. வாக்கெடுப்பு நிறைவடைந்தது. இவ்யோசனைக்கு ஆதரவாக 87 வாக்குகளும் எதிராக 17 வாக்குகளும் கிடைத்துள்ளன. ஆகவே யோசனை நிறைவேற்றப்படுகிறது. යෝජනාවට පක්ෂව ඡන්ද 87කුත් විපක්ෂව ඡන්ද 17කුත් ලැබිලා තියෙනවා. ඒ නිසා යෝජනාව සම්මතයි.
குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக அரசாங்கத்தின் 1 லட்சம் தொழில் வாய்ப்புகளை வழங்கும் வேலை திட்டம் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. குறைந்த வருமானம் பெறும் குடும்ப உறுப்பினர்களுக்காக 1 லட்சம் தொழில் வாய்ப்புகளை வழங்கும் வேலை திட்டமானது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் ஆலோசனையின் பேரில் அமுல்படுத்தப்பட்டது. இதற்கமைய தேர்ந்தெடுக்கப்பட்ட குறைந்த வருமானம் பெறும் குடும்ப உறுப்பினர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கும் நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பமாகியுள்ளன. இதன் கீழ் ரத்னபுரி நிவித்திகள தேர்தல் தொகுதியில் 41 பேருக்கு நியமன கடிதங்கள் சப்ரகமுவ மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் ரம்யகுமார வீரசிங்கவின் தலைமையில் வழங்கி வைக்கப்பட்டன. ஜனாதிபதி வழங்கிய வாக்குறுதியை உரிய முறையில் நிறைவேற்றியதன் மூலம் தமக்கு பெரும் நிவாரணம் கிடைத்துள்ளதாக இவர்கள் தெரிவித்தனர். பல உயிர்களை காவு கொண்ட காலி தலாபிட்டி பாதுகாப்பற்ற ரயில் கடவைக்கு பதிலாக புதிய ரயில் கடவை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் கடவையின் ஊடாக பயணித்த பலர் ரயிலில் மோதி உயிரிழந்துள்ளனர். கடந்த 9ஆம் தேதி இவ்விடத்தில் இடம்பெற்ற விபத்தில் 59 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்தார். பாதுகாப்பற்ற ரயில் கடவையின் ஊடாக மோட்டார் சைக்கிள்களை செலுத்த முற்பட்ட போது விபத்து நிகழ்கின்றது. இது தொடர்பாக கவனம் செலுத்திய காலி மாவட்ட பொதுஜன முன்னணியின் அமைப்பாளர் ராசிக் அன்வர் தனது சொந்த நிதியிலிருந்து ரயில் கடவையொன்றை அமைத்துக் கொடுத்துள்ளார். புதிய ரயில் கடவை அண்மையில் திறந்து வைக்கப்பட்டது. முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் உவேஸ் ஹாஜியார் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். குறித்த ரயில் கடவையில் 5 வருடங்களில் 5 விபத்துக்கள் நிகழ்ந்துள்ளன. மட்டு மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் பல வீதிகள் புனரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டன. சப்ரிகம திட்டத்தின் கீழ் ஆரம்பிக்கப்பட்ட 2 வீதிகள் மற்றும் வீதிகளின் வடிகான்களும் திறந்து வைக்கப்பட்டன. 2 பில்லியன் ரூபாய் செலவில் இவ்வீதிகள் நிர்மாணிக்கப்பட்டன. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மகளிர் அணித் தலைவர் செல்வி மனோகர் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதே நேரம் சப்ரிகம திட்டத்தின் சாய்ந்த மருது பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பல வீதிகள் கான்கிரீட் வீதிகளாக புனரமைக்கப்பட்டுள்ளன. சாய்ந்த மருது 14ஆம் 15ஆம் 16ஆம் வட்டாரங்களுக்கு இணைக்கும் அல் ஹிலால் வீதி, ஆலிவ் வீதி, லோட்டஸ் வீதி ஆகியன புனரமைக்கப்படுகின்றன. இதற்கென 60 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கு இடம்பெறும். வணக்கம்.